ஊருக்கு எப்படி பத்து கேஸோ அந்த மாதிரி இவங்க ஊருக்கு இந்த இடம். இந்த ஊர்ல ரைட் அண்ட் டிரைவ் லேடி புடா டெம்பிள் தான் இங்க வந்து ஃபேமஸான டெம்பிள் இல்லை கரெக்டானு. ஸோ ஸ்லீப்பிங் புடா இருக்காங்க. இவரோட வயிறு காலெல்லாம் தரோனாக்கா நல்லா காசுன்னு கூட்டமா. இந்த ஊர்ல டிரான்ஸ்லேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு இங்கிலீஷ்ல. எல்லையே அப்படியே சுத்தி கடலே அங்க இருக்காங்க. இந்த பயணத்துல பூரா நீங்க கூட வர போற. நம்ம 2 பேரும் தான் சேர்ந்து இந்த சுற்றுலாவை பார்க்க போறோம், உலகத்துக்கு காட்ட போறோம். சரியா? ஓகேவா? ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரம் கழிச்சு ஏர்போர்ட்டில் பார்ப்போம். எங்க ஃபைனலி டானாங் வந்தாச்சு. இதுக்கப்புறம் டானாங்கில் என்னென்ன இடத்துக்கு போகிறோம், எவ்வளோ வந்துச்சு, நான் செலவு பண்ணோம் எல்லாம் சொல்கிறேன். அப்புறம் வேறு என்னென்ன தேவைப்படுதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் லைக் கமெண்ட்லாம் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமானது. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். இதுதான் டானாங் ஏர்போர்ட். இருக்கிற பார்த்தா தெரியும், நார்மல் ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்குது, சின்னதாக தான் இருக்குது. ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட அந்த பயங்கரமான அந்த ஒரு ஃபீல்லாம் இல்லை. நார்மலாக நம்மளோட சபாவோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மாதிரி இருக்கு. அவ்வளோ பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஊர் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். இவர் தான் லீ, நம்ம டிரைவரு. இந்த ஊரில் ரைட் அண்ட் டிரைவ், லெஃப்ட் அண்ட் டிரைவ். நம்ம ஊர் மாதிரி இல்லை. எல்லாம் மூட்டை முடிச்சையும் உள்ள எடுத்து வச்சுட்டார். இப்போ வந்து நம்ம டானாங்கில் மொதல் ஹோட்டலுக்கு வந்துட்டு ஈடன் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் இருக்கோம். அங்கே தான் இந்த நெக்ஸ்ட் 2 days ஸ்டே பண்ண போகிறோம். லேட்டாக ரூம்லாம் எப்படி இருக்குது எல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். வேலைலாம் எவ்வளோ இருக்குது என்னென்னலாம் நான் சொல்கிறேன். இந்த ஹோட்டல் வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பீச் முன்னுக்கே, ஸோ ஆப்போசிட் பீச்சில் இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு யூ கேன் கெட் அ குட் வியூ ஆஃப் த பீச். அப்படி நம்பி தான் நான் வந்து இந்த ஹோட்டலை புக் பண்ணியிருக்கோம். அடுத்தது எங்கே போகிறோம்னா லேடி புடா டெம்பிளுக்கு போகிறோம். லேடி புடா டெம்பிள் தான் இங்கே வந்து ஃபேமஸான டெம்பிள். இது வரைக்கும் யாரும் எனக்கு தெரிஞ்சு லேடி புடாவாக பார்த்ததில்லை. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் தான் லேடி புடா லின் அப்படின்னு சொல்லி அவங்க பாஷையில். நான் என்னோட ப்ரொனன்சியேஷன் ராங்காக கூட இருக்கலாம், எனக்கு தெரியல கரெக்டானு. ஸோ அந்த டெம்பிளுக்கு வந்திருக்கோம், அங்கே போய் பார்ப்போம். இங்கே தான் வந்து ஒரு பெண் புடா, பெரிய சிலை. இந்த பகோடா பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. மலேசியாவில் நம்ம வந்து அந்த ரெட் yellow அந்த கலர் தான் பார்ப்போம். இங்கே வந்து ஒரு மாதிரி கிரேயிஷாக இருக்குது. மோட் வர்ஸ் சைனா, கொரியா அதோட கலர்ஸில் இருக்குது. வாங்க உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த பகோடாவோட வியூ வந்து பெரிய கடல். இங்கே வந்து ஒரு ஸ்லீப்பிங் புடா இருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக அப்படியே நிறைய சிலைகள், எல்லாரும் அந்த புடாவை சாமி கும்பிட்ற மாதிரி. அப்புறம் இது பகோடா. நம்மளோட இது மெயின் இடம் வந்து அந்த லேடி புடா, அதுதான் நம்ம பார்க்க போகிறேன். இப்போ டானாங்கில் வந்து ரொம்ப ட்ராகனாக இருக்குது. நைட் ஒரு இடத்துக்கு போவோம், ட்ராகன் பிரிட்ஜ்னு சொல்லி போய் பார்ப்போம். உள்ள கோயிலுக்குள்ளே போவோம். இந்த ஊரில் சப்பாத்தெல்லாம் கட்டு சொல்லிட்டாங்க வெளியே. இவரோட வயிறு காலெல்லாம் தரோனாக்கா நல்லா காசுன்னு கூட்டமா. இங்கே இப்படி இவர் புடா இருக்காரு. இவரோட வியூ பார்த்தீங்கன்னா அப்படியே கடல், அப்படியே டானாங் டவுன் தெரியுது பார்த்துக்கிட்டு. நல்லா தான் இருக்குது. இந்த ஊரில் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது இங்கிலீஷில். எல்லாமே அவங்க ஊர் பாஷையில் தான் இருக்குது. அங்கெல்லாம் வரிசையாக 2 யாரை சாமி கும்பிட்றாங்கன்னு பார்க்குறீங்களா? பாருங்க, சுற்றி எல்லாரும் வந்து இவரை தான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நிறைய பேர் தான் இருக்காங்க. ரொம்ப வெளியூர்காரவங்க தான் இருக்காங்க, வெள்ளைக்காரர்கள். இந்த பகோடாவோட இது அங்கே தெரியுறாங்களா குட்டியா? நான் அப்புறம் பக்கத்தில் போயிட்டு எடுக்கிறேன். இதுதான் இந்த இடத்தோட லே அவுட். இப்போ நம்ம இங்கே தான் போனோம் கடைசியாக போக வேண்டிய பகோடாக்கு. முன்னுக்கு இருந்த அந்த ஸ்லீப்பிங் புடா. இப்போ நடந்து இங்கே வந்துட்டோம் ஆகப்பெரிய லேடி புடா சிலைக்கு. இதெல்லாம் அவங்களோட டெம்பிள். இதுதான் டெம்பிள் ரூல்ஸ். entrance. அரச மரம்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க.
புத்தருக்கும் அரச மரத்துக்கும் தான் சம்மந்தம் நிறையா இருக்கே. நம்ம ஊருக்கு எப்படி பத்து கேவ்ஸோ அந்த மாதிரி இவங்க ஊருக்கு இந்த இடம். நான் காட்டுறேன் ஒன்றும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள். லேடி புடாவை பார்க்குறதுக்கு முன்னாடி வியூவை பாருங்கள். கடல் அப்படியே சுற்றி கடல் அங்கே இருக்காங்க. இப்போ மேலே போகிறோம், போய் பார்த்துட்டு வரோம். ஐயோ எவ்வளோ பெரிய சிலை பாருங்க. சரி ஆள் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு. சொல்லுங்க பார்ட்னர், என்ன நினைக்கிறீங்க இந்த கோயிலை பத்தி? ஐயா அங்க பாருங்க. எங்க என்ன அங்க என்ன இருக்கு? என்ன நினைக்கிறீங்க இந்த கோயிலுக்கு வந்ததை பத்தி? தெரியலையா? முருகர் கோயிலுக்கு வந்த மாதிரி இல்ல? ஆமா அண்ணா. குபேரன், லேடி புடா, இங்கே நம்ம குட்டி புதர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த லேடி புடா கோயில் பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய மலை. இடம் கொஞ்சம் குளிர் மாதிரி தான் இருக்குது, ஆனால் செம்ம சூடு தான். ஆனால் வந்து இந்த இடம் வந்து கேன் கோ வெரி கோல்டுன்னு நல்லா தெரியுது, ஏன்னா மிஸ்ட்லாம் தெரியுதாங்க. பாருங்க. இந்த வீடியோவை நான் இங்கேயாட முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோங்க தொடர்ச்சியாக வரோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கமெண்ட் பண்ணி பாருங்கள். டானாங் பற்றின கேள்விகள் இருந்தால் தயக்கப்படாமல் கமெண்டில் கேளுங்க. நம்ம லேடி புடா ஆசீர்வாதத்தால் இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்குவோம். ரொம்ப நன்றி எல்லாரும் பார்த்ததுக்கு.